வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சனி பகவானைப் போல் யாராலும் அருள் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் மிகவும் நியாயமானவர். அதனால்தான் தராசு போன்ற துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுகிறார். நமக்கு நன்கு தெரியும் நமது செய்கைகள் யாவும் பஞ்சேந்திரியங்களால் ஊக்குவிக்கப்படுகின்றன என்று. 5 வகையான உணர்வுகள் யாவன: பார்த்தல், கேட்டல், நுகருதல், ருசித்தல் மற்றும் ஸ்பரிசித்தல். நாம் நமது 6வது அறிவை பயன்படுத்தி செயல்களை நிகழ்த்துகிறோம். சில காரியங்களை வேண்டுமென்றே செய்கிறோம். சில காரியங்களை உள்நோக்கம் ஏதும் இல்லாமல் செய்கிறோம். வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் செய்யப்பட்ட தீய காரியங்களை மட்டுமே சனி பகவான் தனது 7½ ஆண்டு காலகட்டத்தில் தண்டிப்பார். எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாது செய்த சில தவறான காரியங்களுக்காக ஒருபோதும் சனி பகவான் நம்மை பெரிதாக தண்டிக்க மாட்டார். பொதுவாக சனி பகவானின் 7½ ஆண்டு கோச்சாரமே மக்களுக்கு பெரிதாக தெரியும். ஆனால் சனியின் கோச்சாரம் ஒவ்வொரு 2½ ஆண்டுக்கும் ஒரு முறை நடைபெறுகிறது. இவ்வாறான கோச்சாரத்தில் சனி பகவான் 12ஆம் இடம், 1ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் 7½ ஆண்டு காலத்தை தான் நாம் 7½ ஆண்டு சனி என்று சொல்கிறோம். அதேபோல் சனி பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தில் இருப்பதை முறையே அஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறோம். சனி பகவானின் சஞ்சாரம் 3ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்களில் சிறந்ததாக கருதப்படுகிறது. இவ்வாறான சனி பகவானின் கோச்சாரம் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்று துலாம் ராசியில் நிகழ்கிறது. அந்த ராசியில் 2/11/2014 வரை அவரின் சஞ்சாரம் அமைகிறது. இதனிடையில் வக்கர கதியிலும் பயணித்து இறுதியாக 2/11/2014 அன்று இந்த ராசியிலிருந்து விடைபெறுகிறார் சனி பகவான். 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். இதுநாள் வரை 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு இடம்பெறுகிறார். தங்கள் ராசிக்கு சனி பகவான் நற்பலன்களை அளிக்க வல்லவர். தங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் இட அதிபதியான செவ்வாயின் சாரம் பெறுகிறார். இக்காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு சிறு ஏமாற்றத்திற்கு கூட கவலைப்பட தேவையில்லை. ஏமாற்றங்கள் கூட வெற்றியாக மாறும் நேரம் இது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு மற்றவர்களின் மீது ஒரு வெறுப்புணர்வு வரலாம். அதற்கு இடம் கொடுக்காது நடந்து கொள்ளவும். சிறு சிறு ஏமாற்றங்கள் முன் யோஜனை இல்லாத சில காரியங்களை செய்ய தூண்டலாம். அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தாலே போதும். இக்காலகட்டத்தில் சிலர் வீடு கட்டும் முயற்சியில் இறங்குவர். அது நல்ல விதமாக முடியும் என கிரக நிலைகள் அறிவிக்கின்றன. உறவினர்கள் வருகை இக்காலகட்டத்தில் அதிகம். அதனால் மனமகிழ்ச்சி உண்டு. குருவின் பார்வை 4ஆம் இடத்திற்கு கிடைக்கப் பெறுவதால் மாணவர்கள் மேன்மை அடைவர். தினமும் 48 முறை ஓம் சுப்பிரமணியாய நமக என்றும் சனீஸ்வராய நமக என்றும் பாராயணம் செய்யவும். 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் வக்கரகதியில் இருக்கும். 6ஆம் இடத்தில் சனியின் சஞ்சாரமானது சாதகமானதே என்றாலும் சனி வக்ரம் பெறுவது இக்காலகட்டத்தில் திருமண முயற்சிகளை தாமதிக்கலாம். எனவே கூடுமானவரை திருமண முயற்சிகளை இக்காலகட்டத்தில் தவிர்த்தல் நலம். கூட்டாளிகள் உடனோ வாழ்க்கை துணையுடனோ வீண் தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே வீண் விவாதங்களை தவிர்ப்பது நலம். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஆனால் பிரச்சனைகளை தீர்க்கும் பலம் தங்களிடம் நிறைந்திருக்கும். இக்காலகட்டத்தில் சுப செலவுகள் இருக்க வாய்ப்பு உண்டு. தங்கள் ராசிக்கு சனி பகவான்
நற்பயன்களை அளிப்பவர் என்பதால் கெடு பலன்களை கணிசமாக குறைத்து வழங்குவார். கடன்கள் கொடுப்பதில் முன் எச்சரிக்கையாக இருக்கவும். சனி பகவானின் பார்வை தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விழுவதால் கடனால் விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதேபோன்று அசையா சொத்துக்கள் மூலம் சிறு விரயங்களை இக்காலகட்டத்தில் சந்திக்கக்கூடும். எனவே இந்த சமயத்தில் சொத்துக்கள் வாங்கல் விற்றல் நடவடிக்கைகள் தவிர்க்கப்படலாம். சனி பகவானுக்கு ஹோமம் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. பார்க்க www.astrovet.com. மேலும் பாராயணத்தையும் தொடரவும். 2012ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் கன்னி ராசியில் செவ்வாய் சாரத்தில் வக்ரகதியில் இருக்கும். பொதுவாக சனி பகவானின் 5ஆம் இட சஞ்சாரம் சிறப்பாக சொல்லப்படவில்லை. எனினும் வக்ரகதி பெறும் சனி பகவான் இக்காலகட்டத்தில் ஜென்மத்தில் உள்ள குருவின் பார்வை பெறுகிறது. இதனால் தாமதமான திருமணங்கள் இக்காலகட்டத்தில் கைகூட பெறும். குழந்தை பேறு கூட உண்டாகும். வாழ்க்கை துணை மூலம் லாபம் உண்டாகும். காதல் விவகாரங்களும் வெற்றி அளிக்கக்கூடிய காலகட்டம் இது. அலைபாயும் மனது ஸ்திரப்படும். பங்காளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பாராயணத்தை தொடரவும். 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் கன்னி ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். இக்காலகட்டத்தில் கௌரவத்தினை பற்றி கவலை அதிகம் ஏற்படும். சிலருக்கு அதிகாரங்கள் பறிபோய் விடுமோ என்ற அச்சம் உண்டாகலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று விட்டுவிடுங்கள். ஏனென்றால் தங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் கோர்ட் கேஸ் என்று உங்களை வம்புக்கு இழுக்க தயாராக இருப்பர். இதனால் தங்களது புகழுக்கு களங்கம் உண்டாகும். அதனால் எதனையும் அதிகம் பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் பங்குச்சந்தை லாப நோக்கிலான ஊக வணிகம் கண்டிப்பாக வேண்டாம் என கோச்சாரம் திட்டவட்டமாக தெரிவிக்கிறது. மன அமைதி குறையும். எனவே மனதை தியானம் யோகா போன்றவற்றில் திசை திருப்புங்கள். ஆலய வழிபாடுகள் சாலச் சிறந்ததாகும். பரிகாரம் ஏற்கனவே சொல்லப்பட்ட பாராயணத்தை தொடரவும். 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் செவ்வாய் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை சொல்லப்பட்ட பலன்களே தற்போது பலனளிக்கும். ஆனால் அந்த சமயத்தில் குரு பகவானின் பார்வை சனி பகவானின் மீது இருந்தது நற்பலன்களை அளித்தது. தற்போது அந்நிலை இல்லாதது ஒரு குறையே. ஆனால் 6ஆம் வீட்டில் சனி பகவான் உள்ளதால் அது விவசாய முன்னேற்றத்தையும் பண முன்னேற்றத்தையும் குறைக்கும். வீட்டில் சந்தோஷ சூழல் நிலவும். ஏற்கனவே சொல்லப்பட்ட பாராயணத்தை தொடரவும். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி முதல் 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் ராகுவின் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். இக்காலகட்டத்தில் முதல் ஓரிரு மாதங்கள் சற்று சிரமமாக இருந்தாலும் நற்பலன்களையே தரவல்லது இக்காலகட்டம். சனி பகவான் ராகுவின் சாரம் பெறுகிறார். ராகு சரியின் பலன்களையே தருவார். இக்காலகட்டத்தில் ராகுவின் பெயர்ச்சியும் நிகழப்பெறும். அவ்வாறான ராகு பகவான் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு இடம்பெறுகிறார். ஏற்கனவே 6ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானோடு சேர்ந்து இரட்டிப்பு பலன்களை தருவார். திடீர் லாபங்கள் வியாபாரத்தில் உண்டு.
இதுவரை தீர்வு காணாத நோய்களுக்கு இக்காலகட்டத்தில் நிவாரணம் கிடைக்கும். இளைஞர்கள் அயல்நாட்டு அழைப்புகளை ஏற்க நேரும். எதிர்பார்க்கும் வழி வகைகளை விட எதிர்பாராத விதங்களில் அபரிமிதமாக ராகு பகவான் தன் நற்பலன்களை வழங்குவார். மூதாதையர் சொத்துக்கள் சிலருக்கு வந்து சேரும். தினமும் 108 முறை ஓம் சனீஸ்வராய நமக என்று பாராயணம் செய்யவும்.